தமிழக வெற்றி கழகத்தின் திரு ராஜ்மோகன் அவர்களை பேச அன்போடு தளபதி நெஞ்சில் குடியிருக்கக்கூடிய தமிழக சொந்தங்களே வணக்கம். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் இந்த தலைப்பில் இருப்பது 4 வார்த்தைகள். மக்கள் விரும்பும் வேட்பாளர் விஜய் என்பதுதான் தமிழ்நாடு தற்போது அதிகம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகள். 10 நாட்கள் உண்ணா நோன்பு இருக்கிறார்கள். என்னுடைய அக்கா, என்னுடைய அம்மா தூய்மை தேவதைகள். பரிதவித்து போய் நான் பார்க்க போயிருந்தேன் அந்த ராஜ்மோகன். அண்ணல் காந்தியடிகள் அகிம்சா மூர்த்தி தேசத்திற்காக 16 முறை உண்ணாவிரதம் இருந்தார். தியாக தீபம் மாவீரன் திலீபன் துளி நீர் அருந்தாமல் 12 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார். சங்கரலிங்கனார் இந்த நாட்டிற்கு பேர் சுட்டுவதற்காக தன் உயிர் போகும் வரை உண்ணா நோன்பு இருந்தார். மதிப்பிற்குரிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஈழத்தில் போரை நிறுத்துவதற்காக காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் நடுவிலே போய் ஒரு உண்ணாவிரதம் இருந்தார். அவர்கள் அடைய நினைத்த இலக்கு மிகப்பெரியது. அத்தனை சுலபத்தில் அடைய முடியாது. ஆனால் என் அக்காவும் அம்மாவும் அடைய நினைத்த இலக்கு என்ன தெரியுமா? அரசாணையின்படி குறைந்தபட்ச ஊதியம் வேண்டும், ஒப்பந்த ஊதியம் வேண்டாம், அரசாங்க ஊதியம் வேண்டும், கழிவுகளை அகற்ற முழுமையான இயந்திரம் வேண்டும், இலவச உணவு வேண்டாம், தன்மானம் வேண்டும், அதற்கு ஒரு வருமானம் வேண்டும். அந்த தோழரில் ஒருத்தங்க என் கைப்பிடிச்சு சொன்னாங்க, ராஜு இதெல்லாம் எங்களுக்கு வேணும், அதற்கு தமிழ்நாடு தளபதி கையில் தான் தர வேண்டும். தாய்மார்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர். மேடம், இந்த தலைப்புக்கு நியாயப்படி இசைஞானி ஸ்டைலில் நான் உங்க மேல கேஸ் போட்டிருக்கணும், காப்பிரைட் எங்களுது. அடுத்த விடியல் யார் நீங்க தான் தலைப்பு வச்சிங்களா? மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் சொன்னது நாங்க. பாண்டிச்சேரியில் ரேஷன் கடை இருக்கிறதா இல்லையா தேசிய விவாதம் நடந்து கொண்டு இருக்கிறது. பேசியது என் தலைவர். கன்னி தமிழ் பேசும் இந்த தமிழ் திரு நாட்டிலே கட்சி தொடங்கிய அத்தனை பேரும் சொன்னாங்க கச்சத்தீவை மீட்டெடுப்போம். ஆனால் தாயுளம் கொண்ட தலைவனை குறித்தும் என்னுடைய தலைவர் பேசிய பிறகு வரலாற்றில் இல்லாத வகையில் ஜனாதிபதியாக போய் பார்த்தார். அப்ப என்னுடைய தலைவர் தொட்டதெல்லாம் தலைப்பு செய்தி, பேசுவதெல்லாம் பிரேக்கிங் நியூஸ். ஊடகங்கள் சொல்லக்கூடியது மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய். எனவே தாய்மார்கள், பெரியோர்கள், திரும்பிய திசையெல்லாம் இளைஞர்கள். இது கட்சி மாறுபாடு வேறுபாடை தாண்டி கொஞ்சம் யோசிங்களேன். பாருங்க எவ்வளவு கூட்டம் பாருங்க. அந்த இளைஞர்களினுடைய முகத்தை பாருங்க. ஜெயிஸ்டர் தளபதி, ஜெயிஸ்டர். இளைஞர்களின் நம்பிக்கை, பெரியோர்களின் நம்பிக்கை, தாய்மார்களின் நம்பிக்கை. இப்படி சொல்லி இடம் சாருகிறேன். நானும் மாறி மாறி எல்லாருக்கும் ஓட்டு போட்டவன் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு மாற்றம் வரும்னு எங்களுக்கு ஒரு ஏமாற்றம் மட்டும்தான் வந்தது. இப்போது மாற்று சக்தியாக அல்ல, வாஞ்சையோடு சொல்கிறேன், முதன்மை சக்தியாக வந்திருப்பது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், வெற்றி தலைவர் விஜய். அவர்தான் மக்கள் விரும்பும் வேட்பாளர். மதிப்பிற்குரிய மருத்துவர் மேடம் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதெல்லாம் நல்லது தான். பல விஷயங்களில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக இருக்கிறது, அதெல்லாம் வரவேற்கணும். தொழில்துறையில் வளர்ந்து இருக்கிறது. தொழிலாளிகள் நாங்கள் வளர்ந்துருக்கோமா மேடம்? பெண்கள் பல விஷயங்களை வளர்ந்துருக்கிறாங்க. பாதுகாப்பு இருக்கா மேடம்? செங்கல்பட்டை தாண்டி ஒரு போக்சோ நீதிமன்றம் ஒரு வாடகை கட்டிடத்தில் இருக்கு. அதில் கிச்சன் ஒரு பிபிக்கு, ஒரு அறை ஒரு ஜட்ஜுக்கு, ஹாலில் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. தொழிலாளர்கள், பெண்கள், குழந்தைகள், இப்படி இந்த 3 தரப்பும் ஒரே புள்ளியில் இணையக்கூடிய மிக முக்கியமான கண்ணி. அவர்களின் பாதுகாப்பு எந்த அளவில் இருக்கிறது? கம்பன் கால்வாய் பல 100 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய கால்வாய், அதை அடித்து 36,000 சொச்சம் மரங்களை மொட்டையடித்து 2,000 குடும்பங்களை விமான நிலைய அகதிகளாய் மாற்றி அங்கே பறக்க விட்டாதான் பறப்பேன்னு பரந்தூரில் ஒரு விமானம் அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. ரொம்ப நாளாக அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. நாம் என்ன சொல்கிறோம்? வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் இல்லை, விமான நிலையமும் வேண்டும், விவசாய நிலமும் வேண்டும், கம்பேரிட்டிவ்லி பெட்டர் பிளேஸை பாருங்கன்றோம். நீங்கள் வளர்ச்சிக்கு எதிராக பேசுறீங்க. அப்ப இவர்கள் சொல்லக்கூடிய வளர்ச்சி யாருடைய வளர்ச்சி? நிலத்தே எடுக்காம ஒரு விமான நிலையம் கட்ட வழி சொல்லுங்க. அந்த இடத்துல மட்டும் தான் எடுக்கணுங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் சொல்லுங்க. பரந்தூர்ல தவிர வேற நிலமே இல்லையா? இல்ல, எங்க எடுத்தாலும் ஏதோ ஒரு விவசாயி பாதிக்கப்படுவாங்கல்ல. கம்பேரிட்டிவ்லி முன்னெல்லாம் அங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகள், இயற்கை வளம், இதுக்கெல்லாம் தனித்தனி என்ஓசி கிளியரன்ஸ் இருந்தது. அதையெல்லாம் ஒன்றாக்கி பரந்தூர்ல வரக்கூடிய டேமேஜ் இருக்கு பாருங்க, அந்த கிரீன் கார்பெட்ஸ்க்கும் வெட்டி ஒட்டுறதுக்கு இது பிவிசி பைப் இல்லை மேடம், பல 100 ஆண்டுகால பொக்கிஷம் பாம் அந்த கம்பன் கால்வாய். அப்ப விமான நிலையம் வேணும், ஆனா அந்த இடத்துல வேண்டாங்கிறது தான் நம்முடைய நிலைப்பாடு. அது மட்டும் இல்ல, பெரும்பான்மையான கட்சிகள் அதை தான் சொல்றாங்க. இவங்க ஆட்சிக்கு வருகிற பொழுது பல விஷயங்கள் சொன்னாங்க. சென்னையில் எத்தனை பெரிய மழை வந்தாலும் சொட்டு தண்ணீர் நிற்காது,
சென்னை, இப்ப நான் என்ன ஜோக் சொன்னேன்னு சிரிக்கிறீங்க? சொல்றேன், எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். நம்புன மேடம், ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 2000 சொச்சம் கிலோமீட்டர் இருந்த அந்த மழைநீர் வடிகால இன்னும் கொஞ்சம் ஏற்று 3000 சொச்சம் கிலோமீட்டர்னா சென்னையிலிருந்து கன்னியாகுமரிக்கு 3 வாட்டி போயிட்டு வரலாம். வளைச்சி நெடிச்சு ஒட்டி மதிப்பிற்குரிய மேயர், துணை மேயர், அதிகாரிகள், அமைச்சர் பெருமக்கள், நம்ம திருப்புகழ் ஐஏஎஸ் ஐயா இருக்கா பாருங்க, அவர் தலைமையில் வெள்ள தடுப்பு குழு, எத்தனை குழு போட்டாங்கன்னா அவங்களே மறந்துடுவாங்க. அந்த அளவுக்கு குழுவுக்குன்னு போட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு போன மலையில போய் பார்க்குற பம்பு செட்டு மோட்டரை போட்டு உறிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்குங்க 4000 கோடி. சரி, உறிஞ்ச தண்ணியை என்ன பண்ணாங்க? இந்த பக்கம் இருந்து அதை அப்படியே எடுத்துட்டு போய் அந்த பக்கம் விட்டுட்டாங்க. மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துருச்சு. உண்மையிலேங்க நீங்க சென்னையில பைக் ஓட்டுறவங்க, கார் ஓட்டுறவங்களாம் யோசிச்சு பாருங்க. இது சென்னை சாலைகளா, செவ்வாய் கிரக சோலைகளா? ஒரு நிறைமாத கர்ப்பிணி இந்த ரோட்ல போனா சுகப்பிரசவத்திற்கு சென்னையின் சாலைகளுக்கு வாங்க, கர்ப்பிணியா வாங்க, குழந்தைய பெத்துட்டு போங்க. அப்ப எங்க போச்சு வரி பணம்? அப்ப மக்களினுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வாங்கன்னு பார்த்தா கேள்வி கேட்பவர்களே குற்றவாளி ஆக்கிறது. மதிப்பிற்குரிய மாணவர் அணி தலைவர் இருக்கிறாரு, அவர் மூலமா சொன்னா சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கும்ல. அப்ப மாணவர்களை பத்தி நம்ம பேசணும்ல. கள்ளச்சாரையும் குடிச்சு செத்து போனா 10 லட்சம் ரூபா, கல்வி சாலையின் சுற்றுச்சூழல் விழுந்து போனா 3 லட்சம் ரூபா. அப்ப அந்த குழந்தைகளினுடைய நிலைமை என்ன? 207 208 பள்ளிக்கூடங்களை மூடிட்டாங்க. கேட்டா லாஜிக்கலி நல்ல ஆன்சர் சொல்லுவாங்க. கிராஸ் என்ரோல்மெண்ட் இஷ்யூ இல்லையா, ஒரு மாணவன் கூட சேரல. அதான் சாமி கேள்வி, ஏன் ஒரு மாணவன் கூட சேரல? பக்கத்து மாநிலத்தில், அவங்க கூட்டணி கட்சி காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலத்தில் அரசு பள்ளிகளில் இப்படி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ குறைஞ்ச உடனே என்ன பண்ணாங்க? ஒரு ஆணையம் அமைச்சாங்க. அந்த குழு ஒரு பரிந்துரை தருது. அவங்க ஒண்ணே பண்ணாங்க, என்ன தெரியுமா? பாஸ் ஆகிற மார்க்கை 33 அல்லது 30 குறைக்கலாமா? இப்போ பங்காரப்பா அதை கொண்டு வர்றார், முதலமைச்சர் கன்சிடர் பண்றார். இது அங்கே பாஸ் ஆயிடுச்சுன்னா 1 கோடி மாணவர்கள் அந்த பக்கத்து மாநிலத்தில் அரசு பள்ளிக்கூடத்தில் சேருவாங்க. ஆனா இங்க என்ன பண்றீங்க? ஒரு மாணவன் கூட சேரல. கடையை சாத்து, கடையை மூடிட்டு போயிடுறீங்க. 8ஆம் வரைக்கும் ஆல் பாஸ் தானே. அது போட்டது இவங்களா அவங்களா? ஏற்கனவே காலங்காலமா இருந்தது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. நீங்க கேட்டதுதான். அது அன்றிலிருந்தே எங்க ஐயா பெருந்தலைவர் காமராசர், இந்த மண்ணின் மைந்தன், அவர் வந்தாண்டிக்கே கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. நல்லது, வரட்டும், வரவேற்கிறோம். இனிமேலாம் நான் டைம் பாம் கட்டிட்டு வந்துருவேன். பதில் சொல்றதிலே பாதி நேரம் போயிருது. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு உண்மை, வரவேற்கிறோம். அதற்கு காரணமான ஆசிரியர்கள் பழைய ஓய்வூதியம் கேட்டு போராடி கொண்டிருக்கும் தமிழ்நாடு. மருத்துவத்தில் சிறந்த தமிழ்நாடு, கரெக்ட். அதற்கு ஆதரவான மருத்துவர்கள் அந்த டிபிஏ, அதாவது பே பேண்ட் 4 படி இன்னும் ஊதியம் தரவில்லை என்று போராடி கொண்டிருக்கிற மருத்துவர்கள் பாத யாத்திரை போகக்கூடிய தமிழ்நாடு. வெல்லும் பெண்கள் தமிழ்நாடு, கரெக்ட். கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷன் போனா கொல்லும் பெண்கள் தமிழ்நாடு. இது எதையுமே செய்யாம அவங்க என்ன பண்றாங்கன்னா, குற்றச்சாட்டு சொன்னா அந்த குற்றச்சாட்டு சொல்றவங்களையே குற்றவாளியா மாத்துறாங்க. எங்களை எப்படி திரும்ப கொச்சைப்படுத்துறீங்க? கொள்கை இல்லாத கூட்டம் நீங்க. ஒரு கோயிலினுடைய அஸ்திவாரக்கல் வெளியே தெரியாது, அது எங்கள் கோட்பாடு, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். காவிய தமிழை கம்மன் தந்தான், கவிதை தமிழை இளங்கோ தந்தான், வாழ்வியல் தமிழை வள்ளுவன் தந்தான், அதில் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் தான் உன் வழிகாட்டி வாசகம் என என் வெற்றி தலைவன் தான் எனக்கெல்லாம் சொல்லி தந்தான். புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் அதற்கும் பல ஆண்டுகளுக்கு முன்பு தென்னாட்டு பெர்னாட்சா பேரறிஞர் அண்ணா அவர்கள் யாரெல்லாம் சாமானியர்களை படை திரட்டி சரித்திரத்தை புரட்டுவதற்காக வந்தார்களோ அப்போதெல்லாம் இப்படிதான் சொன்னீர்கள். உங்களுக்கு சொல்வதற்கு ஒன்றும் இல்லை, இவர்கள் காணாமல் போய்விடுவார்கள், இது நடிகர் கட்சி, இவர்கள் நாடாள முடியாது. அன்று பேரறிஞர் அண்ணா எப்படி சாம்ராஜ்யங்களை சரித்து போட்டாரோ, அதன் பிறகு புரட்சி தலைவர் எப்படி ஒரு புது புரட்சியை உண்டு செய்தாரோ, 2026 தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் தான் வெல்வார் என சொல்லி இடம் சாருகிறேன். வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி, வணக்கம்.